வணக்கம் நண்பர்களே. இந்தியாவில் இப்போதைக்கு விற்பனையில் இருக்கக்கூடிய எஸ்யூவி கார்களில் அதுலேயும் பெட்ரோல் கார்களில் அதிகமாக மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு 10 கார்கள் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 10வது இடத்துல நமக்கு டாடா நெக்ஸான் கார் வந்திருக்கு. டாட்டாவுக்கு பெரிய அளவில் டாட்டா கொண்டு போய் சேர்த்ததே நெக்ஸான் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நெக்ஸான் வெற்றி அடைஞ்சது. ஒரு சேஃப்டி வைஸும் 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கின ஒரு காராக இருந்துச்சு. டிசைன் வைஸும் நல்லாயிருக்கும். எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸும் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் நமக்கு கொடுத்தாங்க. 2018 நெக்ஸான் அறிமுகப்படுத்துகிறாங்க. நெக்ஸானோட அந்த ஒரு வெற்றியை தொடர்ந்து தான் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நமக்கு ஆல்ட்ராஸு பஞ்ச் அப்படின்னு டாட்டாவில் எல்லா காருமே சின்ன கார்கள் எல்லாமே ஹிட் அடிக்க ஆரம்பிச்சுது. இப்போ நெக்ஸான் பொறுத்த வரைக்கும் நமக்கு மைலேஜ் பார்த்தீங்கன்னா இப்போ 3 சிலிண்டர் 1.2 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அதில் 5 ஸ்பீடு மேனுவல் டிரான்ஸ்மிஷனும் இருக்குது. 6 ஸ்பீடு ஏஎம்டி டிரான்ஸ்மிஷன் இருக்குது. 7 ஸ்பீடு டிசிடி டிரான்ஸ்மிஷனும் இருக்குது. இப்போ இதில் 5 ஸ்பீடு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் எடுத்தோம்னா 17.44 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்கும். 6 ஸ்பீடு ஏஎம்டி எடுத்தோம் அப்படின்னா 17.18 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்கும். 7 ஸ்பீடு டிசிடி எடுத்தோம் அப்படின்னா 17.01 கிலோமீட்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு மைலேஜ் கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லிஸ்ட்டில் 9வது இடத்துல கியா காரில் சைரோஸ் வந்திருக்கு. சைரோஸ் பொறுத்த வரைக்கும் February 1ஆம் தேதி தான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக அந்த காரை விற்பனைக்கு கொண்டு வராங்க. பட் அதுக்கு முன்னாடி கார் பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் நமக்கு லீக் ஆயிருச்சு. அதேமாதிரி காருடைய மைலேஜ் உட்பட எல்லாமே நமக்கு தெரியப்படுத்திட்டாங்க. இப்போ இந்த காரை பொறுத்த வரைக்கும் 1.0 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் கொடுக்குறாங்க. அதோட சேர்த்து 6 ஸ்பீடு மேனுவல் டிரான்ஸ்மிஷனும் கொடுக்குறாங்க. 7 ஸ்பீடு டிசிடி டிரான்ஸ்மிஷனும் நமக்கு கொடுக்குறாங்க. ஒரு பாக்ஸி டைப்பில் வரக்கூடிய ஒரு யூனிக்கான ஸ்டைலில் சைரோஸ் கார் வந்திருக்கு. நல்ல இடவசதி உள்ளே இருக்கும். நம்ம தாராளமாக நம்மளும் உட்காந்துக்கலாம். திங்ஸும் நிறைய எடுத்துகிட்டு போகிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காரை கொண்டு வந்திருக்காங்க. ஒரு பாக்ஸி டைப்பில் இருக்கிறதுனால ஒரு வயசானவங்களும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸியாக அவங்க உள்ளே ஏறி உட்கார்றது வெளில வர்றது இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ மைலேஜ் அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு 6 ஸ்பீடு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் எடுத்தோம்னா 18.2 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்கும். 7 ஸ்பீடு டிசிடி டிரான்ஸ்மிஷன் எடுத்தோம் அப்படின்னா 17.68 கிலோமீட்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு மைலேஜ் கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் 8வது இடத்துல ஹுண்டாயில் வென்யூ கார் வந்திருக்கு. வென்யூவை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்ஜின் ஆப்ஷன் 2 இன்ஜின் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. 1.0 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜினும் வரும். இன்னொரு புறம் 1.2 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜினும் நமக்கு வரும். இப்போ இதில் டர்போ பெட்ரோல் அப்படிங்கிறப்ப நமக்கு பவர் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். இப்போ நம்ம நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் 83 ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணும். பட் டர்போ பெட்ரோல் இன்ஜின் 120 ஹார்ஸ் பவர் நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ இந்த வென்யூ காரில் ஃபேஸ் லிஃப்ட் மாடலையும் கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு கொண்டு வர போகிறாங்க. இப்போதைக்கு மைலேஜ்னு பார்க்குறப்ப நம்ம 1.2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் எடுத்துக்கிட்டோம்னா 5 ஸ்பீடு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் மட்டும் தான் நமக்கு வரும். மைலேஜ் பார்த்தீங்கன்னா 17.52 கிலோமீட்டர் வரைக்கும் கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 3 சிலிண்டர் 1.0 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் 5 ஸ்பீடு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் எடுத்தோம்னா 18.27 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்கும். இதே இன்ஜினில் 7 ஸ்பீடு டிசிடி நம்ம எடுத்தோம் அப்படின்னா 18.15 கிலோமீட்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு மைலேஜ் கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் 7வது இடத்துல கியாவில் சோனட் கார் வந்திருக்கு. சோனட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு டீசல் இன்ஜின் ஆப்ஷனோட வரக்கூடிய ஒரு காம்பேக்டான எஸ்யூவி கார் அப்படின்னு சொல்லலாம். பட் இப்போ இதில் நம்ம மைலேஜ் பெட்ரோல் கார்களுக்கு மட்டும்தான் பார்க்குறோம். சோனட் பற்றி பார்க்குறப்ப டிசைன் வைஸ் நமக்கு ஒரு ப்ரீமியம் டச் இருக்கும். நெக்ஸானுக்கு நேரடி போட்டியாக பார்த்தீங்கன்னா சோனட் கார் வந்திருக்கு. சோனட் கார்லையுமே நமக்கு 1.0 லிட்டர் இன்ஜினும் இருக்குது. 1.2 லிட்டர் இன்ஜினும் நமக்கு இருக்குது. இப்போ இதில் 4 சிலிண்டர் 1.2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் எடுத்தோம்னா 5 ஸ்பீடு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் மட்டும் நமக்கு வரும். மைலேஜ் 18.83 கிலோமீட்டர் வரைக்கும் கொடுக்கும். அடுத்து 1.0 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அதில் 2 டிரான்ஸ்மிஷன் வரும். ஒன்று பார்த்தீங்கன்னா 6 ஸ்பீடு கிளச்லெஸ் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வரும். இன்னொன்று 7 ஸ்பீடு டிசிடி வரும். இல்லை 6 ஸ்பீடு டிரான்ஸ்மிஷன் எடுத்தோம்னா 18.7 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்கும். 7 ஸ்பீடு டிசிடி எடுத்தோம் அப்படின்னா 19.2 கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு மைலேஜ் கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் 6வது இடத்துல ஸ்கோடாவில் கைலாக் கார் வந்திருக்கு. கைலாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்கோடாலே அஃபோர்டபுளான ஒரு காராக ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கைலாக் விற்பனைக்கு வந்துச்சு. டிசைன் வைஸும் நமக்கு அல்டிமேட்டாக இருக்குது. குஷாக்கோடைய ஒரு மினி வெர்ஷன் மாதிரி இருந்தாலுமே நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா குஷாக்கை தாண்டி கைலாகில் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி அஃபோர்டபுளான ப்ரைஸ்லையும் இருக்குது. நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு காராகவும் கைலாக் இருக்குது. இந்த செக்மெண்ட்டில் இப்போ போட்டி நம்ம கார்கள்லாம் எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு சோனட்டு நெக்ஸான்லாம் நேரடி போட்டியாக இருக்கக்கூடிய கார்கள்.
அந்த கார்களை விட இந்த கைலாக் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மைலேஜ் வந்து அதிகமாக கொடுக்கும். இப்போ இந்த காரை பொறுத்த வரைக்கும் 1.0 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் மட்டும் வந்து கொடுக்குறாங்க. அதில் 6 ஸ்பீடு மேனுவல் டிரான்ஸ்மிஷனும் வரும், 6 ஸ்பீடு டார்க் கன்வெர்ட்டர் டிரான்ஸ்மிஷனும் வந்து வரும். இப்போ இதில் வந்து மேனுவல் டிரான்ஸ்மிஷனை பொறுத்த வரைக்கும் 19.05 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் வந்து கொடுக்கும். இன்னொரு புறம் டார்க் கன்வெர்ட்டர் டிரான்ஸ்மிஷனை பொறுத்த வரைக்கும் 19.68 கிலோமீட்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மைலேஜ் வந்து கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லிஸ்ட்டில் வந்து 5வது இடத்துல மாருதி சுசுக்கியில் பிரெஸ்ஸா கார் வந்து இருக்குது. பிரெஸ்ஸா பொறுத்த வரைக்கும் மாருதிக்கு வந்து நல்லா விற்பனை ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு காம்பாக்ட் எஸ்யூவி காராக வந்து இருக்குது. இந்த காரில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 1.5 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் இன்ஜின் தான் வந்து கொடுக்குறாங்க. 103 ஹார்ஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். மைல்டு ஹைப்ரிட் டெக்னாலஜியும் வந்து இருக்குது. 5 ஸ்பீடு மேனுவல் டிரான்ஸ்மிஷன், 6 ஸ்பீடு வந்து டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. இதில் மைலேஜ்னு பார்த்தோன்னா மேனுவல் டிரான்ஸ்மிஷன் எடுத்தோம் அப்படின்னா 17.38 கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு வந்து மைலேஜ் வந்து கொடுக்கும். 6 ஸ்பீடு டார்க் கன்வெர்ட்டர் யூனிட் எடுத்தோம் அப்படின்னா 19.8 கிலோமீட்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மைலேஜ் வந்து கொடுக்கும். அடுத்து வந்து இந்த லிஸ்ட்டில் 4வது இடத்துல நிசானில் மேக்னைட் கார் வந்துருக்கு. மேக்னைட்டை பொறுத்த வரைக்கும் வந்து டிசைன் வைஸ் வந்து நல்ல ஒரு அல்டிமேட்டாக இருக்கக்கூடிய ஒரு மைக்ரோ எஸ்யூவி செக்மெண்ட்டில் இந்த கார் வந்து வரும். இன்ஜின் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா 1.0 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி 1.0 லிட்டர்லேயே நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜினும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுக்குறாங்க. இதில் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் 72 ஹார்ஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். டர்போ பெட்ரோல் இன்ஜின் வந்து 100 ஹார்ஸ் பவர் வந்து நமக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். 5 ஸ்பீடு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வந்து கொடுக்குறாங்க. அதேமாதிரி ஏஎம்டி டிரான்ஸ்மிஷன் வந்து கொடுக்குறாங்க. இப்போ முதல்ல வந்து நம்ம நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் எடுத்துக்கிட்டோன்னா மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வந்து 19.9 கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு வந்து மைலேஜ் வந்து கொடுக்கும். அடுத்து வந்து ஏஎம்டி பார்த்தீங்கன்னா 19.7 கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு வந்து மைலேஜ் வந்து கொடுக்கும். டர்போ பெட்ரோல் இன்ஜின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் 5 ஸ்பீடு மேனுவல் டிரான்ஸ்மிஷனை பொறுத்த வரைக்கும் 20 கிலோமீட்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மைலேஜ் வந்து கொடுக்கும். அடுத்து வந்து சிவிடி கியர் பாக்ஸும் வந்து கொடுக்குறாங்க. டர்போ பெட்ரோல் இன்ஜினில் வரும். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா 17.7 கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு வந்து மைலேஜ் வந்து கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் 3வது இடத்துல 3XO கார் வந்து இருக்குது. மகேந்திரா XUV 300 இருந்ததை டிசைனை வந்து மாற்றி 3XO அப்படின்னு வந்து கொண்டு வந்தாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த காருக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து கிடச்சிட்டு இருக்கு. இப்போ 3XOலே இந்த வருஷத்துல வந்து EV மாடலையும் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. இப்போ வந்து இந்த காரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இன்ஜின் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா 1.2 லிட்டர் இன்ஜின் ஆப்ஷன் தான் வந்து கொடுக்குறாங்க. பட் அதில் எல்லாமே நமக்கு வந்து இப்போ டர்போ பெட்ரோல் தான் வருது. பட் பவர் மட்டும் வந்து வேரி ஆகும். 111 ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி ஒரு இன்ஜினும் 131 ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இன்ஜின் செட்டப்பும் வந்து கொடுக்குறாங்க. முதல்ல வந்து 111 ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய 1.2 லிட்டர் இன்ஜினில் நம்ம 6 ஸ்பீடு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் எடுத்தோம்னா 18.89 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் வந்து கொடுக்கும். சேம் இதே இன்ஜின்லேயே டார்க் கன்வெர்ட்டர் எடுத்தோம் அப்படின்னா 17.96 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் வந்து கொடுக்கும். அடுத்து வந்து இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஒரு இன்ஜின் 131 ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய டர்போ பெட்ரோல் இன்ஜின் 6 ஸ்பீடு மேனுவல் டிரான்ஸ்மிஷனை பொறுத்த வரைக்கும் 20.1 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் வந்து கொடுக்கும். அடுத்து இதே இன்ஜின்லேயே வந்து நமக்கு 6 ஸ்பீடு டார்க் கன்வெர்ட்டர் யூனிட் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா 18.2 கிலோமீட்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மைலேஜ் வந்து கொடுக்கும். அடுத்து வந்து இந்த லிஸ்ட்டில் 2வது இடத்துல பார்த்தீங்கன்னா ரெனால்ட்டில் வந்து கைகர் கார் வந்து இருக்குது. கைகர் காரை பொறுத்த வரைக்கும் டிசைன் வைஸ் வந்து ஒரு அல்டிமேட்டாக வந்து இருக்கும். நம்ம வந்து குவிட்டுக்கு ஒரு அடுத்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கைகர் கார் வந்து வச்சுருக்காங்க. இன்ஜின் ஆப்ஷன் வந்து நமக்கு வந்து ஒரே இன்ஜின் ஆப்ஷன் தான் வந்து இருக்குது. அதில் வந்து நார்மல் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜினும் இருக்குது, டர்போ பெட்ரோல் இன்ஜினும் இருக்குது. இப்போ இதில் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜினில் 5 ஸ்பீடு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் எடுத்தோம்னா 17 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் வந்து கொடுக்கும். ஏஎம்டி எடுத்தோம்னா 19.03 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் வந்து கொடுக்கும். அடுத்து வந்து நமக்கு டர்போ பெட்ரோல் இன்ஜினில் 5 ஸ்பீடு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் எடுத்தோம்னா 20.5 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் வந்து கொடுக்கும். சிவிடி எடுத்தோம்னா 18.24 கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு வந்து மைலேஜ் வந்து கொடுக்கும். அடுத்தது வந்து இந்த லிஸ்ட்டில் முதல் இடத்துல பார்த்தீங்கன்னா மாருதி சுசுக்கியில் ஃப்ரான்ஸ் வந்து இருக்குது. டொயோட்டாவில் டெய்சர் கார் வந்து இருக்குது. டிசைன் வைஸ் வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும் 2 காருக்கும். பட் இன்ஜின் வந்து 2 கார்லையுமே வந்து சேம் இன்ஜின் தான். இந்த 2 கார்கள்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு 1.2 லிட்டர் இன்ஜினும் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி 1.0 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜினும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. இதில் வந்து 1.2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பவர் பார்த்தீங்கன்னா 90 ஹார்ஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அதுவே டர்போ பெட்ரோல் இன்ஜின் வந்து 100 ஹார்ஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ இதில் வந்து 1.2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் 5 ஸ்பீடு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் எடுத்தோம்னா 21.7 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் வந்து கொடுக்கும். இதே இன்ஜினில் ஏஎம்டி எடுத்தோம்னா 22.8 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் வந்து கொடுக்கும். அடுத்து வந்து 1.0 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜினில் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் எடுத்தோம்னா 21.5 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் வந்து கொடுக்கும். சேம் இந்த இன்ஜினில் ஏஎம்டி செலக்ட் பண்ணோம் அப்படின்னா 20 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் வந்து கொடுக்கும். நன்றி.